மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய காய்கறி கூட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/4 கப்பு துவரம்பருப்பு இதை 1க்கு 2 வாட்டி கழுவி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி 1/4 கப்பு பீன்ஸு, 1/4 கப் கேரட்டு, 1/4 கப் முட்டைக்கோஸ் எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். எல்லா காய்கறியும் குக்கரில் சேர்த்துட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு மசாலா இப்போ அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1/4 மூடி மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதுக்கு கூட சேர்த்துட்டு ஒரு 2 கொதி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடும்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கறனால இந்த ஆறும்போது இன்னும் ரொம்ப கெட்டியாகும். உங்களுக்கு கூட்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் குழம்பா வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் இந்த ரெண்டும் நல்லா உடஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு கூடவே 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தாளிப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். என்னோடய பாட்டி எப்போ மீன் குழம்பா இருந்தாலும் சரி, பருப்பு குழம்பா இருந்தாலும் சரி, தாளிக்கும் போது அந்த தாளிப்பை ஊற்றிட்டு அந்த மூடியை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி கலந்து விடணும் அப்படிம்பாங்க. அது ஏன் எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும். ஸோ என்னோடய பாட்டி இப்போ இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த பழக்கம் மாற மாட்டேங்குது. எப்படி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கூட்டு, காய்கறி கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள்.